வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஜென்மாஷ்டமி வரப்போகுது. அதனால் நம்ம கிருஷ்ணருக்கு பிடிச்ச தின்பண்டங்களை தான் பார்க்க போகிறோம் வரிசையாக. அதில் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா ரவா லட்டு. இன்றைக்கி அதான் நான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கீ விட்டுக்கோங்க. கீ நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். அதுலேயே ட்ரை ஃப்ரூட்ஸும் நான் சேர்க்குறேன். நான் பாதாம், அப்புறம் முந்திரி, திராட்சை சேர்த்துருக்கேன். நீங்கள் எது உங்களுக்கு விருப்பமோ அந்த ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொடியான ரவை இருக்கும் இல்லையா, அந்த ரவை. நீங்கள் உங்களுக்கு எந்த ரவை விருப்பமோ அந்த ரவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரவையை நல்லா நெய்யோட வறுக்கணும். ரவை நல்லா வறுபடணும். சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுங்க. நல்லா ஒரு 10-15 நிமிஷமாவது ஆகும் இந்த ரவை நல்லா வறுபடுறதுக்கு. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கேசர் இருக்கு இல்லையா, அது கூட இந்த ஸ்டேஜில் லைட்டாக சேர்த்துக்கலாம். நீங்கள் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டுருச்சு. நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். ரவை நல்லா வறுபடணும் கீழ. இப்போ நல்லா ரவை வெந்து வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நான் சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீனியை பவுட்ரு பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். எனக்கு அந்த சீனி லைட்டாக அந்த வாயில் வரும்போது எனக்கு பிடிக்கும். அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1.25 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 கப்பு ரவைக்கு நான் 1.25 சேர்த்துருக்கேன். அது கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1.5 கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் கடாயிலே அப்படியே வச்சுருந்து சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் வேண்டாம், அப்புறம் அந்த முருகின மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு ஒரு தட்டில் நல்லா கொட்டிடுங்க. கொட்டிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கும் இல்லையா, அது நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அந்த பால் ஊற்றி நல்லா சூடு இருக்கும்போதே நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துருங்க. பாருங்கள், ஈஸியாக நல்லா உருண்டை பிடிச்சிடலாம். இது மாதிரி வரிசையாக எல்லாமே நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடுறேன். இது மாதிரி எல்லாமே ஒன்றா பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது உண்மையிலே நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா கூட உதிராது, செய்யாது, நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கிருஷ்ணருக்கு படைச்சு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கேட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். பாய்.